ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறது, 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸுக்கு இந்த முன் கப் ஷேப்பு அளவு 11.5 இன்ச்சு. இந்த 11.5 கூடால நம்ம 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு 12.5 இன்ச்சு இந்த கப் ஷேப்புக்கு அளவு எடுத்து தான் நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அளவில் பாருங்கள், ஓப்பன் சைடில் இருந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ணிக்கிடலாம். போல்டிங் பண்ணி, ஏன்னா இது கொஞ்சம் இறக்கம், முன் கப் ஷேப்பு இறக்கம் குறைவான ப்ளவுஸு, அதனால சரியா. கொஞ்சம் அளவு கொஞ்சம் ஹைட்டான ப்ளவுஸ்னால் நம்ம கொஞ்சம் கூடுதலாக அளவு எடுத்துக்கிடலாம். இது ஹைட்டு குறவுனால நம்ம இந்த டாட் கொஞ்சம் ஓப்பன் சைட்லேருந்து கம்மி பண்ணி எடுத்தால் போதும். 3.25 இன்ச்சு அளவு எடுத்து இந்த 3.25 மெயின் டாட்டோட அகலம் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். உயரம் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஓப்பன் சைடில் இருந்து ஓப்பன் டாட் போட்டுக்கிடலாம். இந்த ஓப்பன் டாட் நம்ம ஓப்பன் சைடில் சென்டர் பகுதியில் போடணும். போட்டு ஒரு 3 இன்ச்சு நீளம் எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் டாட்டு ஆம்கோல் பகுதியில் நீட்டாக மார்க் பண்ணி, ஆம்கோல் பகுதியிலேருந்து மெயின் டாட்டுக்கு போல்டிங் பண்ணணும். போல்டிங் பண்ணி இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொண்டு முடிக்கணும். பாருங்கள், சூப்பரான இந்த டிசைன் நம்ம இப்போ மார்க் பண்ணும்போது தெரியுது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி ப்ளவுஸ் கப் ஷேப் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கப் ஷேப்பு சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். நம்ம ஏன் இந்த மாதிரி 3.25 இன்ச்சு போல்டிங் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக உள்பகுதியை போல்டிங் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பஞ்சிங் பண்ணால் போதும். ஒரு பக்க துணியிலேருந்து மறுபக்க துணியில் இந்த அளவு எல்லாமே நீட்டாக பதிஞ்சிரும். நம்ம கொஞ்சம் அதுக்கு அடுத்தது அழுத்தி கொஞ்சம் அந்த மார்க்கை பண்ணால் போதும். பாருங்கள், ஒரே நேரத்தில் இப்போ நம்ம 2 ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம லைனிங் ப்ளவுஸும் மெயின் பீஸையும் லைனிங் துணியும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணாலும் அளவுகள் மாறாமல் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடை மார்க் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் பாருங்கள். நீங்களும் ஈஸியான மெத்தடில் மார்க் பண்ணி நீட்டாக தச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக நம்ம 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு கரெக்டான அளவு கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த பட்டி கிளாத்லேயும் நம்ம இந்த மெயின் டாட்டுக்கு 2.5 இன்ச்சில் பாதி 1.25 3.25 இன்ச்சு மடக்கி வச்சு எடுத்தோம். அந்த அளவை இந்த பட்டியிலையும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டு இந்த மெயின் டாட்டையும் தச்சுக்கிட்டு இந்த பட்டியை ஜாயின் பண்ணும்போது எந்த அளவுமே மாறாதவாறு நமக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் ஒரே பக்கத்தில் நம்ம அந்த 2.5 இன்ச்சையும் கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பக்கமும் 1.25 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். நம்ம மெயின் டாட் அகலம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவை இந்த பட்டியில் நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு 2வது இந்த அளவை கட் பண்ணி எடுக்கணும். அளவுகள் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாறுபட்டாலும் நம்ம இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியான முறையில் கட் பண்ணி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணால் போதும். பாயிண்ட்டு சூப்பராக வரும் இந்த கப் ஷேப்பு. நீங்களும் இந்த மாதிரி பாயிண்ட் மெஷர்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.